நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு இருக்கின்ற நிலையை பாருங்க நல்லா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பார்க்குறவங்களா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நடக்குது. வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்த்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் இன்னைக்கு முத்தமிழ் கலைஞருடைய பேரனாகவும் வேலை மட்டும்தான் செய்கிறாரா, மக்கள் தான் கலைகிறாரா? கலைஞர் சொல்வார்ல, துணிந்தவனுக்கு துக்கமில்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை என்று சொல்றாரு. அந்த மாதிரி கொள்கைன்னு வரும்போது இதே பகுதியில் ஒரு இடத்துல என்ன கூட்டம் நடந்துச்சு தெரியும், எந்த தர்மத்தை பத்தி அவர் பேசினார்னு தெரியும், அது எப்படி திருச்செல்லாம் கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் அது சார்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேன், தந்தை பெரியார் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், ஏன் எங்களுடைய முன்னோடிகள் சொல்லாதே நான் சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் சொன்னதுதான் சொன்னேன், ஏன் அதையும் மீண்டும் நான் பெருமையோடு சொல்வேன், என்னுடைய கொள்கையை தான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கலைஞர் பேரன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இதுல மட்டும்தான் இருக்கிறாரா என்று சொன்னால், அவர் மக்கள் பணியாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி இல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் இன்றைக்கு அவர். இன்னைக்கு அதையும் செய்தது காரணம், இன்றைக்கு அவருக்கான ஒரு துறை வழங்கப்பட்டது. என்ன துறை? விளையாட்டுத்துறை. நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். ஏன்னா விளையாட்டுத்துறையை பத்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சட்டமன்றத்தில் நானே பேசும்போது என்ன சொன்னேன், மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை தான் சிறந்தது என்று எங்களுக்கான அதிகப்படியான நிதியை ஒதுக்கியவர் எங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னேன். ஏன்னா அந்த துறைக்கு பெருசா ஒதுக்க மாட்டாங்க, விளையாட்டுத்துறை இருக்கும் அது பாட்டு. ஆனா அந்த துறையில் புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் கொண்டு வந்தீங்க. இப்ப கூட பாரா ஒலிம்பிக்ல 4 பிள்ளைங்க நீங்க பதக்கம் அடிக்கலையா? செஸ்ன்னு வரும்போது உலக சாம்பியனா குகேஷ் தம்பி வரலையா? கேரம் போர்டு நம்ம அடிக்கலையா? ஃபார்முலா ரேஸ் நம்ம நடத்தலையா? இப்படி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா புதிதாக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் இன்னைக்கு விளையாட்டுத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் கொண்டு வந்து நீங்க பொருளாதார ரீதியாக நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் அடிபற்றக்கூடாது, அவருக்கான ஊக்கத்தொகையை நான் தரேன், ஏதோ விதத்தில் இன்னைக்கு அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றதா இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த கட்டமாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் எங்களை பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்றோம் பாத்தீங்க, அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க, பள்ளியில படிக்கிறாங்க, கல்லூரியில படிக்கிறாங்க, அடுத்து வேலை தேடி போறாங்க. ஆனா உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, கவலைப்படாத, அது சார்ந்து உன்னுடைய திறனை நான் மேம்படுத்துகிறேன் என்று அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வராரு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 30 லட்சம் பேர் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று சொன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம். அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்க நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு பெரிய சவால் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர். மழை கொட்டி தீத்துச்சு. பொதுவா மழை பெய்யும், இது பொத்துக்கிட்டு ஊத்துது, என்ன பண்ண முடியுது? ஆக அதையும் அவர் விட்டு விடாமல் இறங்கி வேலை செஞ்சார். அவர் இறங்கி வேலை செய்து, உங்களுக்கு தான் இந்த சென்னை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் எங்கெங்க தண்ணி நிற்கிது, உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நம்முடைய துணை முதலமைச்சர். அதனால்தான் பல பாதிப்புகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டது நாம் அதை மீட்டெடுத்திருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல, நாராயணபுரம் ஏரி நீங்க வரும்போது கூட நம்முடைய மாவட்ட சில சிற்றரசர் சொல்லிட்டு இருந்தேன் நான், இந்த நாராயணபுரம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, அந்த பக்கம் இருக்கின்ற சுண்ணாம்பு குளத்தூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரியில டீசில்டிங் ப்ராசஸ், அதை தூர்வாராம இருக்கின்ற அசுத்ததெல்லாம் கிளியர் பண்ணாம இருந்ததுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மழைன்னு பெஞ்சா 1 லட்சம் குடும்பம் அடி வாங்க. இதை உணர்ந்த நம்மளுடைய துணை முதலமைச்சர் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு. போய் காலம்பரம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அங்க இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா யார்கிட்டையும் சொல்லாம திருப்பி மதியம் போனாரு, திருப்பி இரவு போனாரு. எல்லாரும் ஏன் நாங்க ஒரே இடத்துக்கு இல்ல, நான் அடிக்கடி வந்தாதான் அதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள், சும்மா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்காக அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது என்று வந்து அதை கிளியர் பண்ணதன் காரணமாக 2வது மழை வந்த பொழுது 1 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அவரை பாராட்டுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிர்வாக திறமையை கொண்டவர் அவர். இது மட்டும்தானா? நம்முடைய சிற்றரசர்கள் சொன்னாங்க, இது மட்டும் இல்ல, பட்டா பிரச்சனை கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்துகின்ற பட்டா பிரச்சனையை இங்க உட்கார்ந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி ஒவ்வொரு அதிகாரியும் கருத்து கேட்கிறாரு. இவ்வளவு 30 வருஷம் 40 வருஷம் பட்டா பிரச்சனை ஏன் தீர்த்து வைக்க முடியல? ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் அந்த துறையை சார்ந்துக்கிட்ட அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அதிகாரிகள் கூட எல்லாத்தையும் கேட்டு இவரு உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரத்தில் தீர்த்து வைக்கிறார்.
இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, முடியுது. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற 2 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த 2 லட்சம் பேர்ல 90% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. அதனாலதான் பல கூட்டத்தை சொன்ன 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு கலைஞர் கொண்டு வந்தாரு பாத்தீங்களா. நீ வாங்கு, இடம் என்ன இருந்தாலும் நீ வாங்கு, அதுக்காக பட்டா நான் இருக்கிறோன்னா இல்லையோ, என் பேரப்பிள்ள நாளைக்கு ஒரு காலத்துல வருவான் துணை முதலமைச்சர், அவன் உனக்கு தீர்த்து வைப்பான்னு சொல்லாமல் சொன்னது போல 90% பெண்கள் இன்றைக்கு அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நிர்வாக திறமை. வெறும்னா தனிப்பட்ட மனிதனாக இதை எங்க கட்சிக்காரருக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக மட்டும் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொண்டாடவில்லை. இப்படி நிர்வாக திறமையை கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நம்ம அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை அவருக்கு நாம தெரிவிப்போம். இன்னும் அவர் எதிர்பார்க்க வேண்டிய நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் செய்வதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான தலைமை ஆசிரியராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து செயல்படுகிறோம். அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, அடுத்து நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரோ, நம்மளை பார்த்து சத்தம் போட்டக்கூடாது என்பதற்காக நீங்க எல்லாம் பார்த்து ஓடுறோம். ஒவ்வொருத்தருமே நிற்கிறாங்க, பார்த்து செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாமளை எப்படிடா அடக்க முடியும், நம்மளை எப்படா ஒடுக்கணும், இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளை நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த புரிதலோடு நம்ம இருக்கிறோம். அரசியல் புரிதல் என்பது தேவை. அரசியல் புரிதலோடு மேடையில் பேசிட்டு போற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றோம்னா எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம், நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள், யாராச்சும் எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கின்ற சுய பக்திய சுய அறிவை பயன்படுத்தி நீங்க நாங்கள் சொல்ல சரியா இல்லையா என்பது தெரிந்துகிட்டா போதும்.